சிறுவன் நவீன் அப்பாவோடு கூட தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். இறுதியாக கூட்டி வைத்த குப்பைகள் எல்லாவற்றையும் தீயிட்டு எரிக்கத் துவங்கினார்கள். குப்பையை தீயின் அருகில் தள்ளும் பொழுது அங்கே இருந்த ஒரு பாம்பு நவீனின் அப்பாவை கடித்து விட்டது. அது கடித்து விட்டது என்றாலும் அதை அடித்து கொல்ல வேண்டும் என்று நினைக்காமல் அந்த பாம்பு தீயில் கருகிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு கம்பை கொண்டு அதை தீயை விட்டு வெளியே தள்ளிவிட்டார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த நவீன், நீங்கள் செய்வது என்ன அப்பா? அது உங்கள் கையை கடித்து விட்டது, ஆனால் நீங்கள் அதற்கு உதவி செய்கிறீர்களே, ஏன் என்று கேட்டான். அதற்கு அவர் சொன்ன பதில் அவன் வாழ்க்கையில் நீண்டகாலம் ஆழமாய் சென்று விட்டது. அவர் சொன்னது இதுதான்: பாம்பின் குணம் தனக்கு உதவி செய்ய வருகிறவர்களையும் புரிந்து கொள்ளாமல் கடிப்பதுதான். ஆனால் நாம் கடவுளின் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தீமை செய்பவர்களுக்கும் நாம் நன்மையே செய்ய வேண்டும். இதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. உன் பள்ளி வாழ்க்கையிலும் கல்லூரி வாழ்க்கையிலும் நீ வேலை செய்யும் இடத்திலும் நீ வாழப்போகும் சமுதாயத்திலும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு துன்பம் விளைவிப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீயும் துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களை மன்னித்து விடு. அவர்கள் செய்ததை மறந்து அவர்களுக்கு தேவையான உதவியை நீ செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அன்று அந்த தோட்டத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தை நவீன் வாழ்நாளெல்லாம் நினைவில் வைத்து வாழ்ந்தான். உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்றுதான் இயேசுவும் வேதத்தில் கூறியிருக்கிறார். பின்பற்றுவோமா?